Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு குட் நியூஸ். குறிப்பா வந்து ரெகுலேஷன் 2017ல படிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு குட் நியூஸ், ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அந்த சர்க்குலர் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோல பார்க்கறவங்களா இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நம்ம வீடியோல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து அந்த குட் நியூஸ் என்ன வீடியோக்குள்ள போலாங்க. ரெகுலேஷன் 2017 வந்து ஆக்சுவலாக ஒரு ரூல்ஸில் வந்து கிளாஸ் 14.2ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 2017-18 அகாடமிக் இயர் 2017 and 18, அகாடமிக் இயர் 2018 and 19 அண்ட் அகாடமிக் இயர் 2019 and 20, இப்போ 3 அகாடமிக் இயர் வந்தாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2017-18, 18-19 படித்த அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக வந்து அரியர் இருந்தாலும் ப்ரொமோஷன் ஆகி நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு போயிடலாம். ஆனால் 7th செமஸ்டர் வருகின்ற பொழுது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எந்த அரியரும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அரியர் இருந்தால் நீங்கள் 7th செமஸ்டர் போக முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் உட்காந்து கோர்ஸை ரீடூ பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து நார்மலா இருந்துச்சு. இதுதான் 2017ல இருக்கக்கூடிய ரெகுலேஷன். அதே மாதிரி 8th செமஸ்டர் சப்போஸ் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ல செகண்ட் செமஸ்டர்ல வந்து உங்களுக்கு எந்த அரியரும் இருக்கக்கூடாது. ஒருவேளை செகண்ட் செமஸ்டர் அரியர் தான் நீங்க 8th போக முடியாது. அந்த மாதிரி ஒருவேளை முடிச்சுட்டு இப்போ வெளியில போயிட்டீங்க, 9th செமஸ்டர் உள்ள வரீங்க, 9th செமஸ்டர் வரும்போது ஒருவேளை 3rd செமஸ்டர்ல அரியர் இருந்தா நீங்க கோர்ஸை ரீடூ பண்ணணும். அந்த மாதிரி 4th, 5th, 6th, 7th அப்படின்னு சொல்லி 4+3 the maximum period of exhaustion சொல்லி ஒரு 7 years, அதாவது 4+3 7 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த 7 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ரூல் வந்து இருந்துச்சுங்க. இப்போ இந்த கண்டிஷன், இப்போ இதுல என்ன நமக்கு குட் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ் வந்ததுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, டீம் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிபரலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லிபரலைசேஷன் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். அது வந்து பாயிண்ட் நம்பர் 1 அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஇ, பிடெக், ஈவன் பிஆர்க் ஸ்டூடெண்ட் வந்து 2018-19 அந்த அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் 2019-20ல இருந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 அடிஷனல் அட்டம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த ரூல் வந்து இப்ப வராது. உங்களுக்கு 7th செமஸ்டர் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா அந்த 7th செமஸ்டருக்குள்ள நீங்க அதுக்கு வரும்போது இன்னும் 2 அட்டெம்ப்ட் வந்து நீங்க எக்ஸஸா நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. So 2 additional attempts is given for the student those who are admitted in the year 2018-19 and 19-20. இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். இது ஏன் அப்படின்னா, கோவிட் கண்டிஷன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து இப்ப வரப்போற பிரான்ச்க்குலாம் வருமானம் கிடையாது. இது ஒன்லி ஃபார் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு மட்டும்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூஸா 6th செமஸ்டர் வரைக்கும் வந்துடுறாரு. இப்ப 7th செமஸ்டர் உள்ள போக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ N-6 கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது 7-6 அப்படிங்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இதுல இருக்கீங்களா, அதுல இருக்கக்கூடிய செமஸ்டர்ல நீங்க பேப்பரை கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கணும். அந்த ரூல்ல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப N-6 அப்படிங்கிறது மஸ்ட் while attempting or registering for nth செமஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க வந்து ஒரு nth செமஸ்டர் 8th செமஸ்டர் நீங்க போறீங்க அப்படின்னா 8-6 அதுக்கு முன்னாடி வந்து நீங்க 8-6 எடுத்தா அப்போ செகண்ட் செமஸ்டர்ல இருக்கிறது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் பேப்பரை. அப்பதான் நீங்க வந்து 8th செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2017 and 18ல ஜாயின் பண்ண அந்த ஸ்டூடெண்ட், அதாவது ரெகுலேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா வந்து உங்களுக்கு இந்த ரூல்குள்ளே நீங்க வர மாட்டீங்க. யூ ஆர் பர்மிட்டட் டு ரைட் கண்டினியூஸா அடுத்தடுத்து நீங்க உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2017-18 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸம்டட் and they are permitted to appear for the arrear examinations into the subsequent semester up to the maximum period. அதாவது அவங்க மேக்ஸிமம் பீரியட் வரைக்கும் அடுத்து நீங்க வந்து போய், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரெகுலேஷன்ல கண்டினியூஸா எப்படி போறாங்களோ அந்த மாதிரி நீங்க போய்க்கலாம். இது யாருக்குன்னா 2017-18ல ரெஜிஸ்டர் பண்ண அந்த கேண்டிடேட்க்கு மட்டும். 2018-19க்கும் 2019-20க்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் nth செமஸ்டர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது N-6 அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி N-6 போது ஃபார் எக்ஸாம்பிள் 8வது செமஸ்டருக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா
8 - 6 அப்படின்னும் போது 2 செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்ல வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ல வந்து அரியர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய கோவிட் சுச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 அட்டெம்ப்ட் எக்ஸஸா கொடுத்துருக்காங்கிறது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நல்லா படிச்சு அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க ஈஸியா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள முடிச்சுட்டு சீக்கிரமா வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது நல்ல தகவல்கள் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் எஜுகேஷனல் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.